ஏதோ கல்யாணம் நடக்க போற மாதிரி வீடே இப்படி ஜொலிக்குதே. அட ஆமாக்கா, கல்யாணம் தானே நடக்க போகுது. யாருக்கு? அக்கா நீதானக்கா சொன்ன சூர்யா நந்தினி கழுத்துல இன்னொரு வாட்டி தாலி கட்ட போறான்னு. ஓஹோ ஆமா சுரேகா, நான் மறந்தே போயிட்டேன். ச்சே, நாளைக்கு அதெல்லாம் வேற இங்க நடக்குதுல்ல. ஆனா அம்மா இவ்வளவும் தெரிஞ்சு எப்படிக்கா சும்மா இருக்காங்க? அதெல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க, கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு செய்வாங்க. மேபி நம்ம கிட்ட எதுவுமே அவங்க சொல்லாம இருக்கலாம். ஏங்கா நாம வேணா ஏதாவது செஞ்சு நாளைக்கு இவளை இருக்க விடாம பண்ணிடலாமா? பண்ணா நல்லதுதான், ஆனா எதுவா இருந்தாலும் நல்லா யோசிச்சு பாத்துக்கணும். தேவையில்லாம திரும்ப அந்த சூர்யா கிட்ட போய் நம்ம சிக்கிர கூடாது. நீ கவலை விடுக்கா, இந்த தடவை ஐடியாவை பக்காவா போடுவோம். சரி ஓகே, நீ யோசிச்சு சொல்லு, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். வா இப்போ உள்ள போலாம். வா. என்ன டெக்கரேஷன் அக்கா, வா. வெளிய விட டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. ஏய், இப்போ என்ன சொல்ல போறாங்க? என்னடி இது? மணி என்ன இங்க எங்கேயும் ஒலாத்திட்டு இருக்கீங்க? இல்ல இல்லம்மா, இன்னும் தூங்க போலையா? நாளைக்கு பூஜை இருக்குன்னு தெரியும்ல. காலையில சீக்கிரம் எந்திரிக்க வேணாம், எல்லா வேலையும் செய்யணும். சரிம்மா, முதல்ல தூங்க போக. சரிங்கம்மா. கொஞ்சம் பொறுப்பே இல்லாம. யாருக்கா? இரு பாப்பா. டாடி, என்ன டாடி இது? நம்ம வீட்ல ஏதாச்சும் ஃபங்க்ஷனா என்ன? இவ்ளோ சீரியல், லைட்ஸ், பூவு, என்ன இது? அது ஒண்ணு இல்லடா, நாளைக்கு நம்ம வீட்ல வரலட்சுமி நோன்பு கொண்டாட போறடா, அதுக்காக தான். என்ன வாட்? வரலட்சுமி நோன்புனா வாட் டாடி? எனக்கு அது தெரியாது. உனக்கு எப்படா தெரியும்? உனக்கு எப்பதான் இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சிருக்கு? எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு இருந்தா சும்மா சுந்தரவள்ளி. அதாவதுடா, வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்க எல்லாம் நல்ல உடல் நலத்தோட நிறைஞ்ச செல்வ செழிப்போட இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க செய்யற பூஜை தாண்டா இது. ஓ, அதாவது நீங்க நல்லா ஹெல்த்தியா வெல்த்தியா இருக்கணும், நல்லா பணம் கொடுக்கணும், அப்படியெல்லாம் உங்க வைஃப் பண்ற பூஜையா டாடி? வெரி குட், சூப்பர். ஆனா டாடி, யூ ஆர் ஆல்ரெடி குட். நோ, நீங்க நல்லா தானே இருக்கீங்க. நம்ம வீட்டுக்கு என்ன பணத்துக்கு பஞ்சமா என்ன? டேய், இப்படி பேசினா எப்படிடா? இது பொதுவா சாமி கிட்ட வேண்டிக்கிறதுடா. இன்னைக்கு இருக்கிற வசதி சௌகரியமும் காலகாலத்துக்கு இருக்கணும்னு வேண்டிக்கிறது. ஓ சூப்பர் டாடி, சூப்பர். நல்லபடியா பண்ணுங்க. ஓகே. டேய் டேய், வாட் டாடி? நாளைக்கு நீ இந்தடா இருக்கணும். நான் எதுக்கு டாடி இருக்கணும்? அதெல்லாம் ஒரு வைஃப் ஒரு ஹஸ்பண்டுக்கு பண்ற பூஜை தானே, அப்படிதானே நீங்க சொன்னீங்க? ஆமாண்டா, அப்படிதான். ஆனா ஒரு நல்லது நடக்கும்போது சேர்ந்து நிக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. நானும் தானே இருக்க போறேன். இவனை நாளைக்கு இங்க இருக்க வச்சு அவ கழுத்துல தாலி கட்ட வைக்கலான்னு பாக்குறீங்களா? ஐயோ டாட், சும்மா இருங்க டாட். எதுக்கு டாடி என்ன வந்து வற்புறுத்துறீங்க? இந்த பூஜை அது இதெல்லாம் ஷோ போர் டாடி. டேய், அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா. கொஞ்சம் தான் முடிஞ்சிடும். ஆனா ஒரு கண்டிஷன், நாளைக்கு குடிக்க கூடாது. என்னது? வாட்? ஐயோ, எதுவா இருந்தாலும் பூஜைனா முதல்ல என் தலையில கைய வைக்கிறது, அது எப்படி நடக்கும் டாடி? அதெல்லாம் முடியாது, அது கஷ்டம் தான். நாளைக்கு ஒரு நாள் தான்டா, சொன்னா கேளு. டாடி, எனக்கு முதல்ல வர்றதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்ல, அப்புறம் எப்படி? அது என்ன டாடி, வரலட்சுமியோ மகாலட்சுமியோ? தயவு செஞ்சு டாடி ப்ளீஸ் நீங்களே பண்ணிடுங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். சாரி. என்ன இப்போ அவ சொல்றதும் கரெக்ட் தானே? இது லேடி சம்பந்தப்பட்ட விஷயம். அவ இருந்தே அவனோட எதுக்கு அடம் பிடிக்கிறீங்க? அப்போ உங்க மனசுல ஏதாவது இருக்கா? டாடி, ஆக்சுவலி எனக்கு இப்ப கூட நாளைக்கு பூஜையில பார்ட்டிசிபேட் பண்றது இன்ட்ரெஸ்ட் இல்லதான். ஆனா நான் அப்படி இருந்தா உங்க வைஃபுக்கு கொஞ்சம் எரியும் போல இருக்கே. எரியும் அப்படின்னா டாடி, நான் எங்கேயுமே போக மாட்டேன். கன்ஃபார்ம் நாளைக்கு நான் இங்க இருப்பேன். நம்ம செலிப்ரேட் பண்றோம், எக்ஸிக்யூட் பண்றோம். ஓகே, டோன்ட் வரி, ஐ அம் கமிங். குட் நைட் டாடி. குட் நைட். அம்மா கொஞ்சம் பாரு.
நந்தினி என்ன தனியா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? ஏய் என்கிட்ட ஐயோ சொல்லிருந்தா நானே இல்ல வந்து இல்ல இல்ல பண்ணிருப்பேன்ல. சார் பரவாயில்ல குடு. சார் நானே பண்ணிக்கிறேன். அப்படியா? ஆ ஓகே. என்ன சார் ஒரே சந்தோஷமா இருக்கீங்க போல, முகம்லாம் சிரிப்பா இருக்கு. அது வர வழியில எங்க மம்மிய கலாய்க்கிறதுக்காக ஒரு செம்ம வாய்ப்பு கிடைச்சுதா, அதுதான் நமக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி ஆயிடுச்சு. அதான் ஒரே சந்தோஷமா அப்படியே பொங்குது, புரியுதா? ஆனாலும் நீங்க ரொம்ப தான் சார் பண்றீங்க. எப்ப பார்த்தாலும் அவங்கள ஏதாச்சும் ஒண்ணு கிண்டல் பண்ணிட்டே இருக்கீங்க. இதெல்லாம் கம்மி, ஏதோ போனா போதுன்னு சும்மா விட்டுக்கிட்டு இருக்கேன். முன்னெல்லாம் நான் பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருந்தேன், செம்ம ஜாலியா. இப்ப என்ன பிரச்சனை? பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்ல நந்தினி. ஏதோ வரலட்சுமி நோம்புன்னு ஏதோ வருதாமா. அதுக்கு நாளைக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கான். அதுக்கு டாடி என்ன இருக்க சொல்றாரு. நான் ஆரம்பத்துல முடியாது, என்னால இதெல்லாம் முடியாதுன்னு எப்பவும் போல சொல்லிட்டேன். அப்போ பார்த்தா தாய்க்குலம் வந்து நான் இருக்க வேண்டாம், நான் இருக்க கூடாதுன்னு டாடி கிட்ட சொல்றத நான் கேட்டேன். அது எப்படி? அவங்களுக்கு ஒண்ணு பிடிக்காதுன்னா அதை செஞ்சுதான் ஆகணும். அப்படிதான் நானும் நாளைக்கு இருக்கேன்னு அப்படியே டாடி கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். எப்படி? ஆமா நந்தினி, இந்த வரலட்சுமி நோம்புனா என்ன? வாட், உனக்கு ஏதாவது தெரியுமா? நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா சார்? நமக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் நந்தினி? சரி உனக்கு தெரியும்னா நீ சொல்லு, என்ன இது? வரலட்சுமி நோம்புனா 16 வகையான செல்வத்துக்கும் அதிபதியா இருக்கிற லக்ஷ்மியோட அருள் வேணும்னு செய்யற ஒரு பூஜை. ஓ, இது ஆடி மாசத்தோட வளர்ப்பிற வெள்ளிக்கிழமையில செய்வாங்க. குறிப்பா சுமங்கலி பெண்கள் ஒண்ணு சேர்ந்து தங்களோட கணவன் நல்லா இருக்கணும், நல்ல உடல் ஆரோக்கியத்தோடவும் சொத்து சுகத்தோடவும் இருக்கணும்னு வேண்டிட்டு பண்ற பூஜை. ஓ, உனக்கு இந்த அளவுக்கு டீடைலா தெரியுமா? ஓ, அப்போ உனக்கு எல்லா பூஜை பத்தியும் தெரியும். எனக்கும் தெரியாதுதான் சார். எங்க கிராமத்துல பக்கத்து டவுன்ல சேர்ந்து ஒருத்தவங்க பேங்க்ல வேலை பார்த்துட்டு தங்கி இருந்தாங்க. அவங்க இதை விடாம செய்வாங்க. அத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது தான். ஓ ஓகே, நீ சொல்றத வச்செல்லாம் பார்த்தா இந்த பூஜை பண்றது லேடிஸோட மேட்டர், கரெக்டா? ஆமா சார். ஆனா இந்த ஐடியா இவங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு தான் தெரியலையே. ஏன்னா அவங்க எல்லாம் லேடிஸே இல்லையே. ஏன் சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு விஷயம் தெரியாதா? என்ன? வழக்கமா உங்க வீட்டுக்கு ஒரு முருகர் கோயில் சாமியார் வருவார் இல்ல? ஆமா, தோரணமலையில இருந்து ஒருத்தர் வருவாரு. ஆமா, அவர்தான் வந்திருந்தாரு. அருணாச்சலம் ஐயா வீட்ல ஒரே பிரச்சனையா இருக்குன்னு சொல்லவும் அவர்தான் இந்த நோம்ப செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஓஹோ,